தண்ணீரை நான் சொல்லக்கூடாது வெளியே வழிமறித்து அவருடைய கல்லூரிக்கும் அவருடைய வயல்களுக்கும் காவிரி தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் கண்கூடாக சென்று பார்க்கலாம். இப்போவே போனீங்கன்னா பார்த்துடலாம், இல்லாட்டி கூட அடைச்சிடுவார். நடவடிக்கை எடுக்க போனோம்னா பிரச்சனைகள் வரும், என்ன பழி வாங்குறாங்க, எதையே பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு ஒரு போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருப்பாரு. தவிர இந்த உண்மை இதை உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய குடித நீரை விவசாயத்துக்கு கல்லூரிக்கு தான் அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறாரே தவிர இன்றைக்கு அதனால் அவராலே பாதி தண்ணி இன்னைக்கு எடுப்போம். காவிரி தண்ணீரை இடைமறித்து வழிமறித்து நான் வயலுக்கு பாய்ச்சுகிறேன் என்று சொல்கிறார். 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், 24 hours டைம். அவர் 1 மணி நேரம் சொன்னார்ல, 24 மணி நேரத்தில் பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அழைத்து கொண்டு போய் அவர் வந்து அங்கே போய் எங்கே வந்து நான் எந்த இடத்துல இடைமறித்திருக்கிறேன், எத்தனை வயலுக்கு நான் வந்து தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாரா. அவர் நிரூபிக்கல அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன். இது போன்ற ஒரு அவதார சூட்டை கல்லூரிக்கு தண்ணி பாய்ச்சிறேன் என்பதையும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிறேன் என்றதையும் நான் சொல்கிறேன். எல்லாம் ரைட்டு, எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். யாரும் அதில் வேண்டியதில்லை. நீதிமன்றத்தின் மூலமாக அவர் இதற்கு கூண்டில் ஏறி பதில் சொல்ல வேண்டிய நிலையை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். அது என்னால் முடியும். எனக்கு ரகுபதிக்கான பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். புதுக்கோட்டையில் தண்ணி பிரச்சனையை பார்க்குறது யார்? நேற்று சொன்ன பேட்டியில் அவர் யோக்கியமானவர்னா நான் தண்ணி எடுக்கலன்னு மறுத்திருக்கணும். உங்க பேட்டியில எங்கேயாவது தண்ணி எடுக்கல, நான் திருட்டுத்தனமா தண்ணி எடுக்கலன்னு மறுத்திருக்காரானா? இல்லை. இன்னைக்கு வந்து இணையதளங்கள்ல எல்லாம் அவர் 22,500 ரூபாய்க்கு மாதம் பணம் கட்டி அவருடைய மதர் தெரசா கல்லூரிக்கு தண்ணி எடுத்திருக்கதா இன்னைக்கு ரசீதை நாங்க காமிச்சிருக்கோம். நீங்க இணையதளங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ரசீது இருக்கு.